அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகருக்கு 7 நாட்கள் நம்ம இதை தொடர்ந்து செய்யும்போது நடக்காத விஷயத்தையும் உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடியும் கணபதியை நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பித்தா அந்த விஷயத்தில் நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்ருக்க ஒரு விஷயம். பிள்ளையாரை நீங்கள் வணங்கிட்டு போனாலே அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி தான். அப்படிப்பட்ட விநாயகரை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் வழிபாடு செய்யும்போது நடக்கவே நடக்காது, உடம்பே சரியாகாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய மகா கருணை கொண்ட மகா கணபதியோட மந்திரத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மந்திரம் விநாயகரோட காயத்ரி மந்திரம், மகா கணபதியோட காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்களோ அந்த விஷயம் 7 நாட்கள் முடியறதுக்குள்ள நடக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த மகா கணபதியோட காயத்ரி மந்திரத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மந்திரத்தை எங்கூட ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் உங்களுக்காக அந்த மந்திரத்தை 2 முறை சொல்கிறேன். அதைவே நீங்களும் பாஸ் பண்ணி வச்சு எங்கூட சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் உங்களுக்கு பழகிடும். இதுவே தொடர்ந்து செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு மந்திரம் வாயில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சரியாக வரும். சரி, முதல்ல மந்திரம் என்னென்னு பார்ப்போம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எல்லா மந்திரத்துக்குமே நான் தமிழ் அர்த்தம் கொடுத்துருப்பேன். ஆனால் காயத்ரி மந்திரங்களுக்கு தமிழ் அர்த்தம் தேவையில்லை. ஆனால் காயத்ரி மந்திரங்களை 5 பாகமாக பிரித்து நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ தான் அது உங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இந்த மாதிரி மந்திரத்தை 5 பாகமாக பிரித்து சொன்னீங்கன்னா தான் காயத்ரி மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கும். இந்த மந்திரத்தை 18 முறை நீங்கள் விநாயகர் முன்னாடி விளக்கேற்றி வச்சு 2 அருகம்புல் விநாயகருக்கு சாத்தி மனசால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டுருக்கீங்களோ, எதுக்காக போராடிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்த நினச்சி 7 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 7 நாட்கள் நிறைவாகிறதுக்குள்ள நீங்கள் நினச்ச விஷயத்துக்கான ஒரு முதற்படி நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு கைகூடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மகா கணபதியோட காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் நினச்ச விஷயத்த கண்டிப்பாக அடைவீங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.